நிறைய பேருக்கு வந்து ஷாக் என்னன்னா டிடிஎஃப் வாசனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆனால் இன்னொன்று என்னன்னா ஏன் ஒய்ஃப் வெளியே காட்டவே மாட்டுறாரு இவரு. பொண்ணோட ஃபோட்டோலாம் ரொம்ப போடுவாங்கல்ல, அது ஆல்ரெடி நாங்கள் வில்லேஜ், அது ஆல்ரெடி வீட்டிலலாம் வந்து பண்ண ஃபீலிங்கில் இருப்பாங்க. நவம்பர் 28 வரும். 28க்கு அப்புறம் காட்டிக்கலாம். நவம்பர் 28க்கு மேலே தான் காட்டவே போகிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். சத்யா நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். மீடியாவை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருந்தேன் முன்னாடி, இப்போ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்துக்கணும். ஒன்று நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம், அது நீ தாண்டா பண்ண அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வலிக்கும். அந்த வலியோடு வந்து பார்த்தா வேதனையோட நம்ம கோவப்படுவோம். நீங்கள் என்னதான் கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு கிரிட்டிசிசம் இருக்க தான் செய்யும். மஞ்சள் வீரன் இதுக்கப்புறம் அது வாய்ப்பு இருக்கா, அந்த படம் வரதுக்கான வாய்ப்புகள்? அவ்வளவு கான்ட்ரவர்சிஸ் இருந்தும் சக்ஸஸ் ஆகலைன்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு வேணான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தான் என்ன வேணான்னு சொன்னீங்க, நான் உங்களை இன்னைக்கு வேணான்னு சொல்லல. வேணான்னு சொல்லிட்டீங்க, வேணாம், நல்லா இருங்க. பைக் ஓட்டவே கூடாதுன்னு எங்கேயும் இல்லை. நான் பப்ளிக் பிளேஸில் ஓட்டக்கூடாது, பெர்மிஷன் வாங்கின இடத்துல மட்டும்தான் பைக் ஸ்டண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். எனக்கு லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிருக்கு, அது எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள். நிறைய பேருக்கு வந்து ஷாக் என்னன்னா டிடிஎஃப் வாசனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆனால் இன்னொன்று என்னன்னா ஏன் ஒய்ஃப் வெளியே காட்டவே மாட்டுறாரு இவரு. பொண்ணோட ஃபோட்டோலாம் ரொம்ப போடுவாங்கல்ல, அது ஆல்ரெடி நாங்கள் வில்லேஜ், அது ஆல்ரெடி வீட்டிலலாம் வந்து பண்ண ஃபீலிங்கில் இருப்பாங்க. அது நினச்சி அவங்க இது பண்ணுவாங்க. அது நியூஸ்லலாம் வந்துருச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஃபேஸ் இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்கேன். நவம்பர் 28 வரும். 28க்கு அப்புறம் காட்டிக்கலாம். நவம்பர் 28க்கு மேலே தான் காட்டவே போகிறேன். நேரில் நெஞ்சிலே இறக்குறவங்களுக்கு கூட இந்த ஒரு மன்னிப்பு இருக்கு, ஆனால் முதுகுல குத்துறவங்களுக்கு என்னைக்குமே நம்ம லைஃப்ல வச்சுக்கவே கூடாது. சூப்பர், இதை தான் எதிர்பார்த்துருந்தோம். அப்படி இருக்கும்போது போறேன் சார். முயற்சிகளை நான் என்றைக்குமே விட மாட்டேன். அதே மாதிரி தோல்விங்கிறது நான் என்றைக்குமே நான் அக்செப்ட் பண்ணிக்காத வரைக்கும் நான் தோல்வி அடையலை. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் புக்கு மூடுங்க. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஐபிஎல் டீம் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகிற ஐபிஎல். ஸோ எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்லுங்க. நவம்பர் 28 நம்ம படம் வரப்போகுது. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அவங்க இப்படி சிரிக்கிறாங்கன்னா, இது ஒரு சேலஞ்சான வீடியோ. என்ன சொன்னாலுமே நாங்கள் 28ங்கிறது சொல்லி தான் சொல்லுவோம். நவம்பர் 28. ஆமாம், ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஒரு படத்தை வெற்றிகரமாக எடுத்து இந்த டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள்னு எல்லாமே ரிலீஸ் பண்ணி படம் இப்போ திரையரங்குகள் நவம்பர் 28 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அன்பு ஆதரவை காமிச்சிடுங்க கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ நீங்கள் காஸ்டிங் பண்ணும்போதே எல்லாருமே சீனியர்ன்றப்போ இந்த படத்தில் இந்த ரோலுக்கு டிடிஎஃப் வாசன் வந்து ஆப்டாக இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தோணுன அந்த ஒரு விஷயம். இன்னும் 16 நாள் இருக்கு படம் ரிலீஸ் பண்றதுக்கு. சேலஞ்ச் அந்த 16 நாள் கழிச்சு சேலஞ்ச் மீறிட்டேன். நவம்பர் 28 சொல்றேன். சாரி, நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. இன்னும் 16 நாள் பேலன்ஸ் இருக்கு. கவுண்டிங் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க சார் பதில. கேள்விகள் இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம். அந்த நேரத்தில் டேட்டு கிடைக்கல. அப்புறம் இவருடைய ஸ்டில் கிடைச்சது. இவர் வந்து சரி இந்த கேரக்டரை இவர் கேரி கொண்டு போவார் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. இந்த படத்தில் ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால இவருக்கு கரெக்ட். ரேஸ் எல்லாம் இல்லை, அதில் படத்தில் ரேஸ் எல்லாம் கிடையாது. இந்த ரேஸ் அடிப்படை நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, இந்தியன் பீனல் லான்னு தான் இருக்கும். அவர் வந்து முன்னாடி இருந்து அந்த ரேசிங்கில் இருந்ததுனால நம்ம ரேசிங் ஸ்டார்னு அது ப்ரொடியூசர் கொடுத்த கிஃப்ட். அது அவருடைய அந்த கிரெடிட் வந்து ப்ரொடியூசர் தான் போய் சேரும். அது இது சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது இதுக்குள்ளே இவர் நியூ பேஸாக தான் வர்றாரு. நியூ பேஸ் வரும்போது ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஒரு சங்கடங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரி பண்ணி ஃபஸ்ட் டைம்லாம் வந்து டேக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்தது. அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் ஷூட்டிங் டேஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த நம்பர் ஆஃப் டேக்கிங்ஸ் வந்து அப்படியே கம்மி ஆகிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஹீரோவாக அதை கடந்து அந்த இடத்துல ஈஸியாக இப்போ கேரியர் பண்ணி ஒரு 2 டேக் 3 டேக் அதை நல்லா வர பெர்ஃபார்மன்ஸ் வர்றது அந்த லெவலில் தான் இப்போ வந்துட்டார். இவர் ஆர்டிஸ்ட்டாகவும் ஒரு ஸ்டாண்ட் பண்ணிட்டார் அந்த படத்துக்கு. டைரக்டர் சொல்லும்போது சீனே வந்துட்டு எனக்கு இதுதான் வேணும்னு அவர் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார் இல்லையா? அப்போ மியூசிக் அப்படின்னு வரப்போ கண்டிப்பாக அதில் சொன்னாரா எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் மியூசிக், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு? நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகிற ஐபிஎல் படத்துக்கு சார் வந்து ரொம்ப தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு எனக்கு வந்து கொடுத்தாரு. எனக்கு இப்படி தான் வேணும், இந்த ரெஃபரன்சஸ் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு. அதுக்கு நாங்களும் வந்து சார் நவம்பர் 28 ரிலீஸ் ஆகிற போகிற ஐபிஎலுக்கு நான் இப்படி தான் சார் வேலை பண்ணணுன்ட்டு எதிர்பார்க்குறேன் அப்படின்றத ரொம்ப நாங்கள் வந்து தெளிவாக பேசுவோம். எங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகிற ஒரு விஷயத்தில்
எப்படி அந்த நவம்பர் 28 வந்து அந்த ரிலீஸ் டேட் பிளான் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஒத்து போய் அந்த ரெஃபரன்ஸை வந்து நாங்கள் வேலை பண்ணி டெலிவர் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் அப்படி தான் நிறைய சண்டை வரும், சார் இந்த ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கலாம்னு. பட் கடைசியில் வந்து இது இப்படி போகலாம் அப்படின்றது வந்துடும். சில நேரம் வந்து சார் எனக்கு சீன் கொடுத்துருங்க, சீனை பார்த்துட்டு நான் மியூசிக் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தருணங்களும் இருந்துச்சு. ஸோ சாங் ஃபஸ்ட்டு போயிட்டு சீன் எடுக்கிறதும் இருந்துச்சு, சீன் எடுத்துகிட்டு வந்துட்டு சாங் இருக்கிற அந்த ஒரு இதுவும் இருந்துச்சு. உங்களுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு மூவி அப்படின்றப்போ எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு, நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஓடிச்சு? வர நவம்பர் 28 நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம படத்தில் அவ்வளோ ஸ்டார் காஸ்டிங் இருக்காங்க. ஸோ அவ்வளோ கேமராமேன் நவம்பர் 28 நவம்பர் 28 ரிலீஸ் அன்னைக்கு காலையில் 6 மணி. ஸோ வந்து நவம்பர் 28 ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம படத்தில் அவ்வளோ ஸ்டார் காஸ்டிங் இருக்காங்க. அதில் கடவுளான் பாலி மூலமாக நல்ல உள்ளவங்கனாலே எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோக்கு பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எனக்கு கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. ஸோ கற்றுக்கிட்டே இருப்போம் டே பை டே. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை, அது எங்களுக்குள்ள வேற ஒன்று. ஒவ்வொரு இன்டர்வியூவாக நாங்களும் கொடுக்கும்போது ஒரு கொட்டேஷன் புக்கில் இருந்து 3050வது பேஜ்ல இருந்து ஒண்ணா எடுத்து சொல்லுவாரு. கருத்து வாசன் ஒண்ணு, எனக்கு இப்ப என்ன கியூரியாசிட்டினா நவம்பர் 28 வேற என்னெல்லாம் கருத்து சொல்ல போறாரு இந்த ஐபிஎல் படத்துல அப்படின்ட்டு எனக்கு பயங்கர கியூரியாசிட்டி சார். எனக்கு ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம நவம்பர் 28 ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம படத்தில் அப்படி நடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் ஃபியர்னு சொல்கிறத விட அந்த ஒரு கூச்சம், அந்த ஒரு நர்வஸ்னஸ், அவ்வளோ சீனியரான ஆர்டிஸ்ட்டு கூட நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதே எவ்வளோ ஒரு கொடுப்பனை வச்சுருக்கணும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அப்புறம் போக போக ஓகே சார் மேமு எல்லாருமே நம்ம கூட சார் சொல்கிற மாதிரி என்ன இல்லை கர்ணா இப்படி தான் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி உரிமையாக என்கிட்ட அபிமேம் ஆகட்டும், நரேன் சார் ஒரு கன் பிடிக்கிற சீனில் வந்து பாருன்னா, வசா நீ எது இதை பற்றி நினைக்காத, நீ நடி, நல்லா இல்லைன்னா அவங்க நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இருந்தால் ஓகே சொல்ல போகிறாங்க, அது வரைக்கும் நீ ட்ரை பண்ணிகிட்டே இருன்னு சொல்லி நரேன் சார் சொன்னார். ஸோ அத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலுமே அவ்வளவு கூடவே இருந்து சொல்லி கொடுத்தாங்க, கை பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க அந்த கன் சீன்லலாம் நரேன் சார். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க் அண்ட் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸ்டார்டிங் அது ஒரு கஷ்டமாக இருந்தது, போக அதை கொஞ்சம் பழக்கமாகி சார் சொல்கிற மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டு கூட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது, அது இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு பெயர் வாங்குவேன். அதுக்கு நீங்கள் நவம்பர் 28 படம் போய் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடணும். ரேசிங் ஸ்டார் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த பட்டம் வந்து ப்ரொடியூசர் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னாங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்கள் கேட்டு வாங்கினீங்களா? நவம்பர் 28 ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம படத்தில் ஆரம்பித்த உடனே ரேசிங் ஸ்டார்னு போடுவாங்க, அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி கோடிக்கணக்கில் காசு போட்டு பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது பேக் ஃபயர் ஆகிடுமோன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று வைக்க சொல்லி அது பேக் ஃபயர் ஆகிடுமோன்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி படத்தில் இது வரைக்கும் நான் கேட்டது எதுவுமே கிடையாது. பைக் ஓட்டுற ஒரு சீன் இருக்கு இல்லையா, என்னன்னா நீங்கள் பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி லைசன்ஸ் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு அது எப்படி ஷூட்டிங் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்ததா எப்படி இல்லை அதுக்கப்புறம் நடந்ததா? அதாவது லைசன்ஸ் வந்து பேன் ஆக கிடையாது, கேன்சல் ஆக கிடையாது, சாரி அது வந்து 2+8 இல்லை 10 ஸோ 2/8/28 நம்பர் 28 ஆமாம் 2/8 ஓகே 2+8 10 கொடுத்துருக்காங்க. ஓகே டைரக்டரை விட ஹீரோவோட மியூசிக் டைரக்டர் பயங்கர ஒரு இதாக இருக்கார், ப்ரொமோட் பண்ணிடணும்னு. எனக்கு லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிடுக்கு, அது எப்படி அது எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள். நான் பைக் ஓட்டவே கூடாதுன்னு எங்கேயும் இல்லை, அப்படி சொல்லலை. நான் பப்ளிக் பிளேஸில் ஓட்டக்கூடாது, லைசன்ஸ்டோட அதுதான் லைசன்ஸ்டு எதுக்கு வேணும், பப்ளிக் மக்கள் வரக்கூடிய இடத்துல ஓட்டக்கூடாதுன்னு தான் இருக்கே தவிர ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, பெர்மிஷன் வாங்கின ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் என்ஓசி வாங்கினதெல்லாம் வச்சு பண்ணலாம். அப்படி தான் நாங்கள் 28 ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம படத்தில் லீகலாக எல்லாமே வாங்கி ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் பெர்மிஷன் வாங்கின இடத்துல மட்டும்தான் பைக் ஸ்டண்ட் அண்ட் பெர்ஃபார்ம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். அது போக வந்து பண்ண டபுள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிடிஎஃப் வாசனை வந்து எல்லாருக்குமே எப்படி தெரியும்னா, அவர் வந்து விளாகர், பைக்கில் வந்துட்டு போயிட்டு விளாக் எடுத்து போடுறாரு, அப்படி தான் எங்கள் எல்லாருக்குமே அறிமுகமானார். பல பிரச்சனைகள் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்கள் பைக் ஓட்டக்கூடாதுனாங்க. ஷூட்டிங்கில் வந்துட்டு மறுபடியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு அந்த ஓட்டும் போது
எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக? நவம்பர் 28 ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம படத்தில் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான். வேற மாதிரி கிரியேட்டிவா சொல்லணும். அப்படி சொன்னா அது காப் அவுட். அது கிரியேட்டிவா சொல்லணும். ஓகே, அடுத்த வாட்டி பாருங்க. பேசிட்டே இருக்கும்போது கூட உள்ள அதை சொல்லலாம். அது ஒரு பஞ்ச் வைக்கலாம். அவங்க எதிர்பார்க்கறாங்கல்ல, அந்த பதில் அப்படி வந்துடக்கூடாது. கிரியேட்டிவ் ஏதாவது இப்போ பாருங்க நம்ம கிரியேட்டிவிட்டி. இப்போ பாருங்க சொல்லுங்க. நவம்பர் 28 அது அவங்க இத்தனை நேரம் நம்ம பேசுனதே எல்லாத்தையும் கட் பண்ணி மொத்தமா நார்மலா பேசுற மாதிரி எடிட்டர் தெளிவா இருப்பாரு. சொல்லி முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் அந்த டயலாக் கட் பண்ணிட்டு ஆன்சர்ல நாங்க தான் கேப்பே விடாம பேசுறோமே, அதனால கட் பண்ணும்போது சிங்க் ஆகாது. ஆமா, ஸோ வந்து அதெல்லாம் சார் ஆகும் சார் வச்சிருங்க சார் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை சார். ஸோ அந்த ஒரு ரீமெமரி ஆச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி ரேஸ் ட்ராக்ல வந்து பண்ண ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த ரேசிங் அகாடமியில் வந்து பண்ணால் ரெகுலராக வந்து பார்த்துட்டிங்கன்னா மந்த்லி ட்வைஸ் டேஸ் கொடுப்பாங்கள்ல. ஸோ இவ்வளோ டேஸ் வந்து பண்ணால் ட்ராக் எடுத்து வச்சுருவாங்க எங்களோட RACR அகாடமி. ஸோ அப்படி வந்து பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால இது வந்து பண்ணால் ஒரு பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் மறக்காமல் நவம்பர் 28 போய் பார்த்துருங்க வர தேட்டரில். ஸோ எப்படிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்ப்பீங்க. கேள்வியே கேட்கலையா? என்ன கேள்வியே வரல, அதுக்குள்ள நவம்பர் 28. எங்களோடது இப்படி தான், குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தான் நாங்கள் இருப்போம். என்னன்னாலும் நவம்பர் 28 இப்போது ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு, அவருக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார் மார்ட்டின் சுரேஷ்னு. அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவர் வந்து இதுமாதிரி வாழ்க்கையில் அந்த கொரோனா பீரியடில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த ஸ்கிரிப்டாக பண்ணோம். அது நல்லா இருந்தது, லைன் நல்லா இருந்து. அவர் ஒரு கதையை பண்ணி வச்சிட்டார். ஆக்சுவலாக அந்த கதை எனக்கு ஈடுபாடு இல்லை. அது ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டோடு இல்லை. மக்கள் வந்து கமர்ஷியலாக கொடுத்தா தான் அது எல்லாருக்கும் ரீச் ஆகும். அப்படிங்கிறதுனால இது வந்து கமர்ஷியலாக மாற்றலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னேன். சரி, அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தார். சரி நீ மாற்றிக்கோ, எப்படி மாற்றிக்கோ, எனக்கு படம் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னார். பட் இஸ் வெரி ஹாப்பி. இப்போ நீங்கள் மியூசிக்லாம் போட்டிருக்கீங்க, நீங்கள் 2 பேர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த வைப்பில் தான் இருக்கீங்க, அப்படி தானே? அண்ட் நீங்கள் மியூசிக் போட்டிருக்கீங்க, ஏதாவது காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்தாரா? இந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு ஏதாவது சொன்னாரா அவங்ககிட்ட? எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், அவருக்கு ஒரு பாட்டு பிடிக்கும். அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தது. ப்ரொமோலாம் எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணோம். ஏன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 28 நவம்பருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்ற போது எப்பவுமே நம்ம பேக் ஒர்க் பண்ணோம்ல. அந்த இதுலேருந்து பேக் ஒர்க் பண்ணும்போது ப்ரொமோலாம் லாஸ்ட் மினிட்ல ஷூட் பண்ணி ஒன்று போடுவோம். பட் அந்த ப்ரொமோஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களை கேட்பாங்க, என்னங்க டயலாக்லாம் வைக்கிறீங்க, கான்ட்ரவர்சினா டிடிஓ கான்ட்ரவர்சி இந்த மாதிரிலாம் டயலாக்லாம் வைக்கிறீங்க, ஹவு டு யூ கம் அப் வித் திஸ்னா ரேப்போ ஒன்று செட் ஆகிடுச்சு. த்ரூ த மூவி ஒர்க் பண்ணும்போது ஒன்று இருக்கும், மூவி பார்த்துட்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் கரெக்ஷன்ஸு, அப்புறம் டுவர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும் போதெல்லாம். ஸோ ஃப்ரம் த ப்ரொடியூசர் டைரக்டர் சைட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் எப்படி இதை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், கேரி அவுட் பண்ணுங்கள். 28 நம்மளுக்கு ஒரு பிளாஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு. நாங்களும் அதே மாதிரி அந்த 28 பிளாஸ்டருக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய ரேப்போ. ஸோ ஓவர் த இப்போ இந்த ஒரு 2 மாசமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி பேசிட்டே இருப்போம், என்னெல்லாம் பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான். 28 மட்டும்தான் இப்போ எங்களுக்கு குறிக்கோள். அண்டு நிறைய பேருக்கு வந்து ஷாக் என்னன்னா, டிடிஎஃப் வாசனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக் நிறைய பேருக்கு இருந்தது நீங்கள் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்தப்போ. அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஏன் ஒய்ஃபை வெளியே காட்டவே மாட்டுறாரு இவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதாவது இருக்கா ரீசன்? ஏன் வெளியே காட்டாமல் இருக்குன்னா, நவம்பர் 28 வரட்டும். 28க்கு அப்புறம் காட்டிக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. நவம்பர் 28க்கு மேலதான் காட்டவே போறேன். நிஜமாவே ஜனவரி மாசம் ரிசப்ஷன் பிளான் பண்ணிக்க. கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவேன், எல்லாரும் வாங்க. அதெல்லாம் 28க்கு நீங்க வரீங்களான்னு பாப்பாரு. 28க்கு வர்றவங்களுக்கு எல்லாம் கையில இன்விடேஷன், பத்திரிக்கை கொடுப்பீங்க, இது கொடுப்பீங்க. ஓகே டன். படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷன். ஆமா. ஸோ நார்மல் கல்யாணம் பண்ணல. ஸோ அது ஒரு அட்வென்ச்சரஸான கல்யாணம் நவம்பர் 28க்கு முன்னாடி நடந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா, எப்படி நம்ம கல்யாணம் பண்ணாலே வீடியோவாக பயங்கரமாக எடுத்து மீடியாஸில் போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பரபரப்பு திருமணம், ஒரு நாங்கள் விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது வந்து பண்ணால் பொண்ணோட ஃபோட்டோலாம் ரொம்ப போடுவாங்கல்ல. அது ஆல்ரெடி நாங்கள் வில்லேஜ், அது ஆல்ரெடி வீட்டிலலாம் வந்து பண்ண ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் அந்த ஒரு பேர் ஒன்று இருக்கும்ல, அதை நினச்சி அவங்க இது பண்ணுவாங்க. அது நியூஸ்லலாம் வந்துருச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஃபேஸு இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக நம்ம நவம்பர் 28 படம்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷன்லாம் வைப்போம். ஸோ அப்போ ஃபேஸ் கண்டிப்பாக ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒய்ஃப் ஃபேஸை நீங்கள் ரிவீல் பண்ண போகிறீங்க, இதை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, இது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. கண்டிப்பாக பெரிய ஒரு சக்ஸஸ். நவம்பர் 28க்கு மேலே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசைங்க. ஸோ
லைஃப்பில் பெருசாக சக்ஸஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் கல்யாணம் தான் நடந்துருச்சு. அட்லீஸ்ட் ரிசப்ஷனுக்காவது ஏதாவது ஒன்று சக்ஸஸ், ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் பெருசாக பண்ணி உருப்படியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் பெருசாக பண்ணணும் நவம்பர் 28க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் தான் பக்கம் வந்து பண்ண நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். டன் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் அதுக்கு. அண்ட் டிடிஎஃப் வாசன் இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ, அதாவது அந்த பைக் கம்ப்ளைண்ட் வரிசையாக கம்ப்ளைண்ட்டாக வர்றது இஷ்யூ, கான்ட்ரவர்சி நிறைய அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தது இல்லையா? எல்லாருக்குமே என்ன ஒரு டவுட் வந்து இவர் வேணும்னு தான் பண்ணுறாரோ, ஒரு ஃபேம்க்காக அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக வேணும்னு இதை பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து வேணும்னே ஒரு சிலர் உங்களுக்கு பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம ஒரு வேளை கரெக்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை, நானுமே கரெக்டாக இருந்திருக்கணும். நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே இப்போ வரைக்கும் வந்து பண்ண செய்யக்கூடிய தவறுகள், ஏதாவது வாழ்க்கையில் தவறுகள் இருக்கும்ல. எல்லா மனிதர்களும் பர்ஃபெக்டாக பண்ணிட முடியாதுன்னு சொல்லி இல்லை, நம்மளோட ஃபோட்டோ எடுத்து விடுங்க, விடுவீங்க. அவங்களே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொட்டேஷனுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தப்புகள் செஞ்சு தான் நான் திருத்திக்கிறது, அந்த மாதிரி படிப்படியாக திருத்திக்கிட்டே வர்றது தான். அண்ட் வந்து எதுவுமே நம்ம வேணும்னு செய்கிறது இல்லை. இப்போ கூட கான்ட்ரவர்சியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதையே நான் தான் கேட்டேன்னு சொல்லிடுவாங்க யாராவது. அந்த மாதிரி கிடையாது, அது தானாக அமைஞ்சது, எல்லாம் அப்படி நடக்குது. சரி, அதுலேருந்து நம்ம லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் சந்திக்கிறோம். அதுலேருந்து என்னென்ன நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி கரெக்ட் பண்ணி கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் படம் வரைக்கும் நடிச்சு 28ஆம் ரிலீஸ் வரைக்கும் 8 வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. என்ன விஷயம்னா பாஸ்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சு, இப்போ இனிமேல் என்னோட ஃப்யூச்சரில் வந்து இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது என்ன விஷயம்? மீடியாவை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருந்தேன் முன்னாடி, இப்போ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்துக்கணும். நீங்கள் என்ன தான் கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு நாம் சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு கிரிட்டிசிசம் இருக்க தானே செய்யும். அந்த ஒரு கிரிட்டிசிசம் தான் ஒரு பார்ட் ஆஃப் க்ரோத் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிரிட்டிசிசமை பற்றிலாம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்ன பண்ணாலும் விமர்சனம் வைக்கதா போகிறாங்க. விமர்சனம் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வுலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். சூப்பர், இதை தான் எதிர்பார்த்துருந்தோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இருந்தாலும் விமர்சனங்கள் வந்து தான் தீரும். அதுலேருந்து நம்ம லைஃப்பில் எப்படி எடுத்துக்கிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணி நம்ம லைஃப்பில் இன்னும் பெரிய ஆளாகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அண்டு மஞ்சள் வீரன் இதுக்கப்புறம் அது வாய்ப்பு இருக்கா, அந்த படம் வரதுக்கான வாய்ப்புகள்? இல்லை, நேரில் நெஞ்சிலே இறக்குறவங்களுக்கு கூட இந்த ஒரு மன்னிப்பு இருக்குது. ஆனால் முதுகில் குத்துறவங்களுக்கு என்றைக்குமே நம்ம லைஃப்பில் வச்சுக்கவே கூடாது. ஸோ அவரே ஹீரோவாக பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டார். அவரே ஹீரோவாக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அவரே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தார் அவரே ஹீரோவாக. நல்லா இருக்கட்டும். ஆனால் நான் இதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அதான் லைஃப்பில் நம்மளை விட்டு யாராவது, இப்போ நீங்கள் வந்து ஒரு பையனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு அந்த பையனை அவரை பார்த்து விடுறீங்க, திடீர்னு லைஃப்பில் வந்து பண்ணால் அந்த பையன் உங்களை வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேணாண்டா ப்ளீஸ்டா, நீ தான் என் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சக்கூடாது. போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க, போங்க, ஆனால் திரும்ப வராதீங்க. நான் அந்த படத்தை வேணான்னு சொல்லலை. அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இருந்தும் அவர் முன்னாடி பண்ண படத்தில் அவ்வளோ ஒரு படம் ரீதியாக நிறைய கருத்துக்கள் இருந்தும் சக்ஸஸ் ஆகலைன்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு வேணான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தான் என்ன வேணான்னு சொன்னீங்க, நான் உங்களை இன்றைக்கி வேணான்னு சொல்லலை. வேணான்னு சொல்லிட்டீங்க, வேணாம், நல்லா இருங்க. கேஸ்ல வாசன் தான் கேஸ்ல மாற்றாரா இல்ல பைக் ரேஸ்ல மாற்றாரா அப்படின்றதெல்லாம் 28ஆம் தேதி நவம்பர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன சார், இதுக்கு மேல ஒரு பஞ்ச் லைன் கொடுக்க அவங்க விட்டாலும் நவம்பர் 28 வரக்கூடிய நம்ம படத்தை நீங்க விட மாட்டீங்க போலிய கான்ட்ரவர்சி உருவாக்க. இப்போ எங்களை வந்து ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்துட்டு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடும். அப்படின்றப்போ அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது பயங்கர ஒரு அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டோ இல்லை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோ இதை நம்ம கடந்து தான் வரணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்படி? தோல்விங்கிறது நீங்கள் என்னைக்கு வேணான்னு சொல்லி விடுறீங்களோ அன்றைக்கி தான் தோல்வி. உங்கள் முயற்சிகளை ஏன் நீங்கள் விடுறீங்க? முயற்சிகளை நான் என்றைக்குமே விட மாட்டேன். அதே மாதிரி தோல்விங்கிறது நான் என்றைக்குமே நான் அக்செப்ட் பண்ணிக்காத வரைக்கும் நான் தோல்வி அடையலை. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் புக்கு மூடுங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா இருங்க, நீங்கள் பண்ண ஃபண்டில் நான் கேள்வியே மறந்துட்டேன். கிரிட்டிசிசம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தோண்டு போயிட்டு நவம்பர் 28 வரைக்கும் படத்தை கொண்டு வர வச்சிருக்க முடியுமா? ஸோ கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ண ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டோம். பட் ஈவன் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப தோண்டு போயிடுவோம். பட் நான் லைஃப்பில் கற்றுக்கிட்டது 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோத். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் 5 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல் 5% தான் நெகட்டிவிட்டி வருது. ஸோ
அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா 95% உங்கள் மேலே லவ் காட்டுறாங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்கள பற்றி நம்ம யோசிக்காமல் ஏன் நெகட்டிவிட்டி பீப்புளை கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஸோ நம்ம மேலே எவ்வளோ பேர் பாசிட்டிவாக இருக்காங்க அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போவோம். ஸோ கண்டிப்பாக படத்தில் லவ் சீன்லாம் வர வீட்டில் ஒய்ஃப் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நவம்பர் அவங்க எதுவுமே சொல்லலை. அது அதே மாதிரி என்னையும் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னாங்களா? அப்படியா? இல்லை அடி வந்து ஒரு ஆக்டிங்கில் ஒரு பார்ட்டு தானே, அதனால அவங்களுக்கு தெரியும்ல. அது ஒன்று நம்ம என்ன அப்படி கிடையாதுல்ல. ஸோ ஒரு ஆக்டிங்கில் அது ஒரு பார்ட், அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லி புரிய வச்சுட்டீங்க நீங்கள்? இல்லை, அவங்க சொன்னக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அவங்க இந்த அளவுக்கு புரிதலோடு இருக்காங்கன்னு சொல்லி. இதே புரிதலோடு எப்பவுமே இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வாசன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு இப்போவே 28ஆம் தேதி வேற என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களோ தெரியல. எனக்கு நானும் 28க்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய வந்து விமர்சனங்கள் வந்தாலுமே வந்துட்டு நீங்கள் அந்த மீடியாவுக்கு இப்போ சொன்னீங்க, மீடியா வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, முன்னாடி ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது சர்க்காசமாக சொன்னீங்களா இல்லை உண்மையாகவே நீங்கள் சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை, இருந்தாலும் இங்கேருந்து கேட்கப்படுற கேள்விகளோ இல்லை இங்கேருந்து வைக்கப்படுற விமர்சனங்களோ வந்து வாசனுக்கு வந்து அது பாசிட்டிவாக வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது இன்னும் எனக்கு நெகட்டிவாக தான் அமையுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வந்தால் தான் வாழ்க்கையில் வளரவே முடியும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அதனால் அது இப்போ கூட வந்து பாருங்கள் மீடியாவை நான் ஃப்ரெண்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சிலதெல்லாம் என்னை மூஞ்சி சுளிக்க வைக்கும். ஒன்று நம்ம பண்ணியிருந்திருக்கவே மாட்டோம், அது நீ தாண்டா பண்ண அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வலிக்கும். அந்த வலியோடு வந்து பார்த்தீங்கன்னா வேதனையோடு நம்மளும் கோவப்படுவோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்டாக பார்த்துட்டா ஃப்ரெண்டு என்ன வேணால் நம்மகிட்ட கேட்பான், திட்டுவான் திடீர்னு கெட்ட வார்த்தையில், அவன்கிட்ட கோவப்படுவோமா? நம்ம பட மாட்டோம். இல்லைன்னா வச்சா அப்படின்னு சொல்லி நார்மலாக தானே போவோம். அந்த மாதிரி தான். வாவ், என்ன பயங்கரமா. ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே நிறைய அடிகள் வாங்கி வாங்கி வந்து உண்மையாக இவ்வளோ பிரச்சனைகள் வரலன்னா நான் வளர்ந்துருக்க மாட்டேன். ஸோ இப்போ பிரச்சனை வாண்டடாக யாராவது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி தான். ஏன்னா உங்களால தான் நவம்பர் 28 நம்ம படமே வரப்போகுது. இப்போ ஸோ ஃபைனலி வந்துட்டு முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் மிகப்பெரிய வெற்றி அடைய லிட்டில் டாக்ஸ் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்க? நவம்பர் 28. ஏங்க எனக்கு மனப்பாடம், நான் தூங்கும் போது கூட நீ தூக்க தெரிஞ்சு நவம்பர் 28 சொல்ல போகிறேன், கனவுலலாம் வரப்போகுது. அந்த நாளைக்கு இதே இன்னொரு மீட்டிங்கில் போகும்போது சார் உங்கள் படம் 28 அவங்களே கேட்க போகிறாங்க 28 சொல்லுங்க அப்படின்னு. இல்ல வேற இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நவம்பர் 28 வந்துடாதீங்க, 28 வந்துடாதீங்க, அடுத்த படம் பண்ணி ஐபிஎல் வருது அதனால யாரும் வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்த படம் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூ கொடுவாங்க. யார் இவங்களா? ஐயோ இந்த டீம் வேணாம்ப்பா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பயங்கர ஜாலியாக தான் இருந்துச்சு. கிடைச்ச இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் மேலும் உயரங்களுக்கு போங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஐபிஎல் நவம்பர் 28ஆம் தேதி மிகப்பெரிய வெற்றியடைய லிட்டில் டாக்ஸ் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி.